வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 8 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைய தலைப்புச் செய்திகள். நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மழை சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது, பட்டுக்கோட்டை வரைக்கும். இந்த மழைப்பொழிவு அப்படியே திருச்சியோட தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து செயலிழக்கும். அதற்கு முன்பே கர்நாடக எல்லையோர பகுதியில், அதாவது தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய மழை பெண்ணாகரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில், பெண்ணாகரம், சிவஞானபுரம்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட நேற்றைக்கு நல்ல மழை பொழிந்திருக்கிறது. செங்கனூர், சிவஞானபுரம், தூத்துக்குடி மாவட்டம், செங்கனூர், பெண்ணாகரம் தெற்கு பகுதி, இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இந்த மழைப்பொழிவு இனிமேல் தீவிரமடையும். இதான் தலைப்புச் செய்தியே. அடுத்தது, காற்று சுழற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். காற்று சுழற்சிகள் இல்லாத நாள் இருக்கவே இருக்காது. பொதுவாக அக்டோபரில் காற்று சுழற்சி மழை தான் அதிகமாக இருக்கும், அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். குறிப்பாக இதுவரை மழை பெய்யாத, நமக்கு மழை பெய்யுமா என்று கேட்கக்கூடிய ஒரு மனதுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வியை எழுப்பலாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இனிமேல் தான் அதிக மழை பெய்ய போகிறது. மழையை எதிர்நோக்கி இருந்தீர்கள், இனிமேல் சேமிக்கக்கூடிய அளவிலே உபரி மழையும் பொழிய போகிறது. அதாவது தேவைக்கு கூடுதலான மழைப்பொழிவையும் கொடுக்க போகிறது என்பதை தான் இந்த தலைப்புச் செய்தி இன்றைக்கு. அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய கடல் அமைப்பை பார்க்கும் பொழுது, கடல் நீரோட்டங்கள், கடல் வெப்பம், கடலோட அனைத்து சாதக அமைப்பையும் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசை கட்டும். குளிரலை வந்தாலும் குளிரலை அதிக மழைப்பொழிவிற்கு சாதகமாக இருக்கும். சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். ஜனவரி மாத இறுதி வரை மழை இருக்கிறது எனலாம். இதுதான் தலைப்புச் செய்தி. உங்கள் ஊருக்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை, எந்த தேதியில் எப்பொழுது மழை என்பதை இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அறுவடை விவசாயிகளுக்கு இடைவெளி எப்பொழுது, நாற்று விடுதலுக்கு இடைவெளி எப்பொழுது, மழை பொழிவு எந்த நேரத்தில் பொழியும், எந்த ஊரில் எப்பொழுது இருக்கும் என்பதையெல்லாம் கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அதிகாலையில் எதிர்பார்த்த மழை ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி, தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, திருவாடானை பகுதி, சிவகங்கை மாவட்டத்தோட தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதி, காரைக்குடி, பிள்ளையார்பட்டி வரைக்கும் உள்ளே. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தோட மணமேல்குடி, ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி, ஆலங்குடி கூட பெய்திருக்கலாம். பேராவூரணி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்ட பகுதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு அதிகாலை கொடுத்தது. ஆனால் தேவக்கோட்டையை மையமாக வைத்தும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு சில இடங்களை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மையமாக வைத்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே போல மேட்டூர், நெருப்பூர், பெண்ணாகரத்தை மையமாக வைத்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. பெண்ணாகரத்திற்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய செங்கனூரிலே 102 மில்லிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. அதே போல தூத்துக்குடி மாவட்டம் சிவஞானபுரம் 69 மில்லிமீட்டர். அதாவது எட்டயபுரத்திற்கும் தூத்துக்குடிக்கும் இடையே அந்த பாஞ்சாலங்குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில், ஓட்டப்படாரம், பாஞ்சாலங்குறிச்சி அதற்கு வடக்குப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. மேட்டூர், ஈரோடு மாவட்டம், அந்த கர்நாடக எல்லையோர வனப்பகுதி, கொளத்தூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதிகள், மேட்டூர் நீர்பிடிப்பு பகுதிகள், நெருப்பூர், பெண்ணாகரம்லாம் கனமழை பொழிவை விடிய விடிய கொடுத்திருக்கிறது. நள்ளிரவுக்கு பிறகு தொடர்ந்தது மழை. அங்கேயும் 10 சென்டிமீட்டர் மழை பொழித்திருக்கோம் பெண்ணாகரத்தில். ரைட். இன்றைக்கு எப்படி மழை பொழிவு? நேற்றைக்கு இன்னும் பல இடங்களில் மழை தான். தூத்துக்குடி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதியாக ஒதுக்கி ஒதுக்கி, சிவகங்கை மாவட்டத்தில், ஏன் கோயமுத்தூர் மாவட்டத்திலையும் ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் நேற்றைய மழைப்பொழிவு உப்பார் அணைக்கு தெற்குப்புறம், உப்பார் அணைக்கட்டு பகுதிக்கு தெற்கு தென் கிழக்கு புறத்தில் கூட மழை தான். நேற்றே தொடங்கிவிட்டது அந்த பகுதியில் மழை. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர்,
மேலும் நேற்றைய மாலை அறிவித்தபடி கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலேயும் மழைப்பொழிவை கொடுத்தது. சென்னைக்கு தெற்கு புறமும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இப்பொழுது இந்த ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் சந்திக்கும் இடத்தில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை காலை படிப்படியாக செயலிழந்துவிடும். அதேபோல பெண்ணாகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழையும் மேட்டூர், கொளத்தூர் பகுதியிலையும் அப்படியே பொழுது பிடிந்தது செயலிழந்து விடும். பிறகு கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும். அந்த சுற்றுவட்டார பகுதியில் விலகுவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் இன்றைய மழைப்பொழிவு இன்றைக்கு தான் 8ஆம் தேதி காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் இன்றையோடு முடிந்து விட்டது. இந்த காற்று பகுதி பிரச்சனைக்குரிய பகுதியெல்லாம் இனிமேல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழை என்றுதான் சொல்வேன். எல்லா மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்கள் என்றுதான் சொல்வேன். இந்த திருச்சி, நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி என்று சொல்ல தேவையில்லை. அதுவும் மழை பகுதியாக மாறிவிடும். குண்டடம், பல்லடம், காங்கயம், வெள்ளக்கோயில் என்று சொல்ல தேவையில்லை. அதுவும் மழை பகுதியாக மாறிவிடும். அதே போலதான் கயத்தாறு, அதே போலதான் ராமநாதபுரம் தெற்கு பகுதி, அதே போலதான் தூத்துக்குடி, அதே போலதான் பல்வேறு பகுதிகள். வேதாரண்யம் பகுதிக்கு மட்டும் இந்த ஆரம்ப கட்டத்தில் கிழக்கு திசை, அதாவது என்னன்னா மேற்கு மாவட்டங்களில் தான் அதிகமான காற்று குவிதல் இருக்கும். காற்று சுழற்சி கடலோரத்தில் இருக்கிற காரணத்தினாலே குளிர்விப்பது என்பது உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலோரத்தை விட மேற்கே போக போகத்தான் அதிக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கடலோரமும் மழை உண்டு, வேதாரண்யத்திற்கும் மழை உண்டு. நாளை உறுதியாக எதிர்பார்க்கலாம். நேற்றைக்கு அதிகாலை கொடுத்தது, இன்றைக்கு எதிர்பார்த்தது பேராவூரணி சுற்றுவட்டாரத்தோடு நின்றது. ஆனால் நாளை, இன்றைக்கும் மழை இருக்கு. இன்றைக்கு இரவு மழை வரும். ஒருவேளை வேதாரண்யத்தை இன்றைக்கு ஒதுக்கினால் நாளை வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை அதிகாலை கனமழை பொழிவு காத்திருக்கிறது வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதி. ஆக சுருக்கமாக சொல்ல போனால் இனிமேல் எந்த மாவட்டங்களுக்கும் ஒதுக்காது. ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை பொழிவை கொடுத்துவிடும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு கன்னியாகுமரி முதல், ஏன் கேரள பகுதி எடுத்துக்கோ, முதல்ல அரபிக்கடலோரம் தொடங்கும் மழை கேரளாவில் பொழிந்து இன்றைக்கு மதியமே கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பொழிவை தொடக்கம். இனிமேல் இந்த காற்று பகுதி, கணவாய் பகுதின்னு சொல்ல மாட்டேன். இனிமேல் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி, திண்டுக்கல்னா அது கொடைக்கானல் மலைப்பகுதியும் அடங்கும். தேனி, விருதுநகர் மற்றும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்ட மத்திய பகுதி, கிழக்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட பகுதி, கடலோரமும் உட்பட இப்படியே மெல்ல மழைப்பிடிப்பு இன்றைக்கு மதிய மாலையில் மழைப்பிடிப்பை தொடக்கும். படிப்படியாக ஈரோட்டிற்கும், கரூருக்கும், திண்டுக்கலுக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கும். பிறகு மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டைக்கு மழைப்பிடிப்பை தொடக்கும். இன்றைக்கு மதியமே சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல் மாவட்டத்திற்கும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மழைப்பிடிப்பை இன்றைக்கு மதியமே தொடக்கலாம். இறுதியில் மெல்ல உள்ளே மாலையில் தீவிரமடையும் சேலம் காற்றுப்பகுதி, கணவாய் பகுதியெல்லாம் இன்றைக்கு பரவலான மழை. இன்றைக்கு மாலை 5 மணி 6 மணிக்கெல்லாம் குண்டடம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், பொங்கலூர், குடிமங்கலம், பொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, கணபதிபாளையம், வெள்ளியம்பாளையம், இதே போலதான் முக்கோணம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா பழனி, நரிக்கல்பட்டி, இந்த பக்கம் தாராபுரம், உப்பார் அணைக்கட்டு பகுதி, அரவக்குறிச்சி, கரூர், தென்னிலை, அப்படியே வடக்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் மற்றும் மொடக்குறிச்சி, காவிரி கரையோர பகுதி, ஈரோடு மாவட்டம் நம்பியூர், அவினாசி, ஒட்டுமொத்த பகுதிங்க, திருப்பூர் தலைநகரம், உடுமலைப்பேட்டை உட்பட, கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட, மேட்டுப்பாளையம் உட்பட, சிறுமுகை, பவானி சாகர், அதே போல கர்நாடக எல்லையோரம், பண்ணாரி, தூக்கநாயக்கம்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், ஈரோடு, பவானி, அப்படியே ஒட்டுமொத்த இந்த பகுதி எல்லாமே நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டே மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, மதுரை, தேனி, ஆண்டிப்பட்டி, அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லாமே மழைப்பிடிப்பை, தென் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பிடிப்பை இன்றைக்கே கொடுக்க தொடங்கும். ஒதுக்கி இருந்தால் நாளை அந்த இடங்களுக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிவிக்கிறேன். சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி, வேலூர் உட்பட இதுவரை மழை பெய்யாத இந்த எடப்பாடி சுற்றுவட்டாரத்தில் ஒரு சில இடங்கள் உட்பட, அதே போல தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏதாவது ஒதுக்கி இருந்தா பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, அரூர், அதன் சுற்றுவட்டாரம், ஏற்காடு அடிவாரம், ஏற்காடு கிழக்கு பகுதி, தெற்கு வடக்கு பகுதி உட்பட எங்கே ஒதுக்கி இருந்தாலும், ஊத்தங்கரை, செங்கம், எங்கே ஒதுக்கி இருந்தாலும் இதுவரைக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே இன்றிலிருந்து மழைப்பிடிப்பு கொடுக்க போகிறது.
அந்த மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையில் தீவிரமடையும். அதே வேளையில் ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திலும் டெல்டாவிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும் இன்றைக்கு மாலை. பிறகு இரவில் டெல்டாவை விட்டு கொஞ்சம் தெற்கு காற்று உள்ளே நுழைய இரவிலே அப்படியே வட மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, வடகடலோர பகுதியை நோக்கி மழை விலகும். இருந்தாலும் மாலை ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டு பிறகு மீண்டும் அதிகாலை கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை நாளை அதிகாலையில் கொடுக்கும். மீண்டும் நாளை 9ஆம் தேதி இன்று பெய்யக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் பரப்பில் அதிகம். நாளை 9ஆம் தேதி இப்படியே மழை தாங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட காற்று சுழற்சி மழை. இந்த குணாதிசயத்தில், இந்த குணாதிசயம்னு எப்படி புழுக்கம், வியர்வை, அப்படியே மாலை இரவு இடி மின்னல் மழை. மேற்கு மாவட்டங்களுக்கும் பிரச்சனைக்குரிய எல்லா ரெட்டியார் சத்திரம், ஸ்ரீராமபுரம், திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, இன்னும் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தோட பகுதிகள் எல்லாமே, திருச்சி மாவட்ட பகுதிகள், ஏதாவது சொல்ல விட்டுருந்தா அந்த ஊரையும் நீங்கள் சேர்த்துங்க. எங்கள் மாவட்டத்தை காணும்னு சொல்லாதீங்க. எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா ஊர்களுக்குமே படிப்படியாக மழை தொடங்கிடும். இப்படியே மழைப்பொழிவு எல்லா நாளும் மாலை இரவு வந்தால் மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கிடும். 12ஆம் தேதிக்கு மேலே மதியமே வந்துடும் மழை. 14ஆம் தேதிக்கு மேலே மதியம் 12 மணிக்கே வந்துடும் மழை. அப்புறம் மதியத்திலிருந்து ஒரே குழப்பம்தான். வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போல 17ஆம் தேதி மாறிடும். 18, 19 வடகிழக்கு பருவமழை தொடக்கம். ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா, வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் பெரிய நிகழ்வு இல்லை, சாதாரண காற்று சுழற்சி தாழ்வு நிலைதான். அதனால இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய நாட்களும் சரி, தீபாவளிக்கு பிறகு அக்டோபர் இறுதி வரை வரக்கூடிய நாட்களும் சரி, அக்டோபர் ஒரு 25ஆம் தேதி வரைக்கும் ஆவது வலுவான நிகழ்வு இல்லாமல் சாதாரண நிகழ்வால் தாழ்வு நிலை தாழ்வு பகுதியோட நிறைவடைந்து இந்த அக்டோபர் மாத இறுதி வரை நிறைய மழைப்பொழிவை கடந்து செல்லும் நிகழ்வாக காற்று சுழற்சி. அதாவது எந்த நிகழ்வும் வங்கக்கடலில் தீவிரம் அடைஞ்சாதான் எந்த அளவுக்கு பிக்கப் ஆகுதோ அந்த அளவுக்கு வடக்கு வடமேற்கு நோக்கி நகரும். ஆனால் பிக்கப் ஆகாமலே சாதாரண ஒரு நிகழ்வு, ஏன்னா பசிபிக் பெருங்கடல் ஒரு நிகழ்வு இருக்கும் என்பதனால இங்கே பிக்கப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கிழக்கு காற்று வந்துடும். கிழக்கு காற்றுலாம் 18ஆம் தேதி வந்துடும். 18, 19 கிழக்கு காற்று வடகிழக்கு பருவமழையெல்லாம் அறிவிக்கப்பட்டுவிடும், தொடங்கிவிடும். அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே சாதாரண நிகழ்வாக வந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் என்பதனால தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கியும் மழைதான். ஆகவே நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும். குறிப்பாக இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த மாவட்டங்களுக்கெல்லாம் சேமிக்கும் அளவிலே, அதாவது நீங்கள் எதிர்பார்ப்பை விட கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல மழை காத்திருக்கிறது. இனிமேல் பொங்கல் வரை மழைக்காலமாகத்தான் இருக்கும். ஆகவே படிப்படியாக மாலை இரவு மழை என்பது மதிய, மாலை இரவு, நள்ளிரவு, அதிகாலை மழையாகவும், படிப்படியாக வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாளில் காலை மழையாகவும் மாறிவிடும். பெரும்பாலும் அதிகாலை நேரத்தில் தான் பருவமழையாக இருக்கும். அதிகமான மழை அதிகாலை, நள்ளிரவு மற்றும் மாலை நேரங்களில் நல்ல மழை பொழிவை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். எல்லா நாளும் மழை, இடைவெளி இருந்தால் ஒரு நாள் இருக்கலாம். பெரும்பாலும் இந்த அறுவடை விவசாயிகளுக்காக தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். அதில் இணைந்திருந்து எப்பொழுது அறுவடை செய்யலாம், நாட்டு விடலாம் போன்றவற்றெல்லாம் திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய வேளாண் பணிகளை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை ஆய்வறிக்கை உங்கள் ஊருக்கு தினசரி எப்படி இருக்கும் வானிலை என்பதை அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். மீண்டும் புரியாவிட்டால் ஒரு முறை மெல்ல நிறுத்தி நிதானமாக கேட்டு புரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.